பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே அமைந்திருந்தது சந்திரபுரி என்ற கிராமம். அந்த கிராம மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தனர். ஒரு பௌர்ணமி இரவில் வானில் சந்திரன் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தபோது கிராமத்தின் தலைமை குருவான ஆதிவர்மன் ஒரு விசித்திரமான அறிவிப்பை செய்தார். அன்று ஆற்றுப்படுகையில் ஒரு பிரம்மாண்டமான தங்க நிற கண்கள் கொண்ட மாய நண்டு ஒன்று சிக்கியது. அந்த நண்டு சாதாரணமானது அல்ல, அது கடலடியில் இருக்கும் பாதாள லோகத்திலிருந்து வழிதவறி வந்த ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் என்று குரு ஆதிவர்மன் கருதினார். அந்த நண்டை சமைத்து உண்பவர்களுக்கு பறக்கும் ஆற்றலும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பது ஒரு பழைய ஏட்டுச்சுவடி ரகசியம். கிராமத்தின் மையப்பகுதியிலுள்ள ஒரு புனித மண்டபத்தில் அந்த நண்டை சமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. குரு ஆதிவர்மன் நீண்ட தாடியுடன் கையில் மந்திரக்கோலுடன் நெருப்பை மூட்டி சமையலை மேற்பார்வையிட்டார். இளவரசி நிலா, அந்த ஊரின் இளவரசி நிலா கையிலிருந்த புனித